வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. வேதாத்ரி மகரிஷி ஐயாவின் வாழ்க்கை மலர்கள் என்ற புத்தகத்தில் நாள் ஒரு சிந்தனை, அக்டோபர் 3ஆம் தேதி, செயல் விளைவு தத்துவம் என்ற தலைப்பில் சிந்தனை பார்ப்போம். வாழ்க வளமுடன். உடல் மன ஆற்றல்களை இயற்கை ஆற்றல்களுக்கு உட்படுத்தியும் ஒத்தும் செயல்படுத்தினால் பேரறிவையும் பேராற்றல்களையும் இயல்பாகவே கொண்ட இயற்கையானது நமக்கு உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழி நடத்துவதாகவும் வெற்றி மற்றும் மகிழ்ச்சி அளிப்பதாகவும் அமையும் என்பதே வாழ்வின் பயன்களை ஆய்ந்து சிந்தித்து தெளிவு கண்ட செயல்விளைவு தத்துவம் ஆகும். அடக்கம் அமர்வுள் அடங்காமை ஆறினுள் உயர்த்துவிடும். அடக்கம் என்பது உயர் அறநெறியை உணர்ந்தும் அடங்காமை என்ற குழியில் வீழ்ந்து அதனால் விளையும் பெரும் துன்பங்களே மனித குல வாழ்க்கைக்கு துன்பங்கள் ஆகும். இயற்கையை அறியாமலோ அலட்சியப்படுத்தியோ உணர்ச்சி வயப்பட்டோ மனிதன் செயலாற்றும் போது ஏற்படும் விளைவுகள் தான் துன்பங்கள் ஆகும். எந்த ஒரு செயல் செய்யும் போது விளைவு உண்டு என்பதை நாம் அறிந்து எந்த ஒரு செயல் விழிப்பு நிலையோடு செய்ய வேண்டும் என்றால் விழிப்பு நிலை வேணும் என்றால் தவமும் தற்சோதனையும் அறிந்து நாம் உணர்ந்து விழிப்பு நிலையோடு செயலாற்ற வேண்டும். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.